அன்புக்குரியவர்களே, ஜூன் மாதத்தின் நிறைவு பரிசுத்தமான ஓய்வு நாள் தொழுகையிலே காணொளி காட்சியின் வாயிலாய் தொழுகையிலே பங்கெடுக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த தொழுகைக்கு உங்களை வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இந்த நாளிலே த கால் அண்ட் காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்துக்கான அழைப்பும் சீடத்துவத்துக்கான விலையும் என்று சொல்லுகின்ற பொருளை மையமாய் கொண்டு தொழுகை நடைபெறுகிறது. இந்த தொழுகையிலே ஜபத்தோடு சிறப்பாய் பங்கெடுத்து இறை ஆசிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றோம். நாம் இணைந்து கடவுளை துதிப்போமாக. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. வாசல்களில் தூதியோடும் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், வாசல்களில் தூதியோடும் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம்மை துதித்திடவே பிரவேசித்திட்டோம். நாமத்தை ஒருமித்துமே உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம். இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமையே கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இருக்கிற இடங்களிலே ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த உலகத்தை நேசித்து தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் வழியாக சீடர்களை ஏற்படுத்தி, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள் என்று இயேசு கிறிஸ்து வழியாக கட்டளை கொடுத்தவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விலையேறப்பெற்ற உம்முடைய சீடர்களாகிய நாங்கள் எங்களுடைய மதிப்பு, எங்களுடைய விலை கிரயம்
உம்முடைய சிலுவையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிகிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் இணைந்து கொள்ளுகிற அத்தனை பேருக்குள்ளும் உண்டாகட்டும். நான் இயேசுவுக்கு சீடன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த ஆராதனையில் இணைந்து கொள்ளுகிற அத்தனை பேருக்குள்ளும் உண்டாகட்டும். மெய்யாகவே நீர் வைத்திருக்கிற உம்முடைய பரம வீட்டிலே ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று தம்முடைய சீடர்களை பார்த்து அதற்காக மகிழ்ச்சியாயிருங்கள் என்று உரைத்தவரே, நாங்கள் அனைவரும் உமது சீடர்கள், உம்முடைய பிள்ளைகள் என்கிற மகிழ்ச்சியோடு இந்த ஆராதனையில இணைந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். நாங்கள் பாடுகிற வேளைகளிலே, ஜபிக்கிற வேளைகளிலே, இறை வார்த்தைகளை தியானிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய அருள் எங்கள் அனைவரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனையின் ஆரம்பத்திற்காக ஞான பாடல் புத்தகத்திலே 487வது பாடலை பாடுவோம். 487வது பாடல். வானம் பூமி யாவற்றிலும் இயேசு மேலானவர், மனிதர் தூதர் பேய்தானும் அவர் முன் விழுவார் என்ற 487வது பாடலை இணைந்து பாடுவோம். வல்லமை வந்து
சுதியாதோ. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் தாம் இரத்தம் சிந்தினார். என் மரண படுக்கையில் இயேசுவின் நாமத்தை பகிர்ந்திடும் சந்தோஷத்தில் அடைவேன் நித்திரை. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் தாம் இரத்தம் சிந்தினார். ஆமென். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 35 வரைக்கும். லூக்கா 14 வசனங்கள் 25. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் பெருக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராதிருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன் மேல் 20,000 சேவரோடு வருகிற அவனை தன் 10,000 சேவரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாது என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போது சனாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்துவிட்டால் அவன் எனக்கு வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசராய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காயிலும் எருவுக்காயிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காடுள்ளவன் கேட்க கடவான் என்றார் என்பது. தலை வணங்கி இருக்கிற இடத்திலே கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். நாம் இந்த உலகத்திலே வாழும்போது பெருமை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்திருந்தால் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோமா? பல நிலைகளிலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தால் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் என்னை கழுகும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவோடு பேசுவோமா? உம்மை நோக்கி பார்க்க நான் வெட்கப்படுகிறேன் அப்பா.
என் கண்கள், என் நாவு, என் சரீரம் உமக்கு விரோதமாக இருளடைந்திருக்கிறது. உம்முடைய இரத்தத்தால் என்னை சுத்திகரியும் என்று நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கழுகுகிறார், அவருடைய சீடர்களாக நம்மை மாற்றுகிறார். இம்மட்டும் நம்மை இந்த மாதம் முழுவதும் பல தீமைகளுக்கு விலக்கி காத்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? நம்மை அவருடையவர்களாக மாற்றி அவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை நமக்கு தந்து அவருடைய உத்தம சீடன் என்கிற நிலைப்பாட்டை நமக்கு தந்திருக்கிறார். அவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. எல்லோரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? துதிக்கிற எந்த இடத்திலும் அவர் வருகிறார். அவரை ஸ்தோத்தரிப்போமா? மகிமையும் கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர், பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளால் போற்றப்படுகிறவர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. இப்போதும் நம்முடைய உள்ளத்திலே அவருடைய மகிமை நிறைய இம்மட்டும் உதவின எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் என்னை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவருடைய சமூகத்திலே ஸ்தோத்தரிப்போமா? அன்றைய சமூகத்திலே நம்முடைய வேண்டுதல்களை அவருக்கு முன்பாக வைப்போம். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா? அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழுகிற நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவருடைய சமூகத்திலே என்னையும் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லுவீங்களா? உம்முடைய ராஜ்யத்திலே நான் வந்து பங்கடைய வேண்டும். நித்திய ஜீவன் எனக்குள்ளே வேண்டும். என்னை நித்திய ராஜ்யத்தின் பாத்திரவான்களாக என்னை மாற்றும். நான் இயேசுவுக்கு சீடன். நான் பல நடிகர்களுடைய சீடன் அல்ல, பல மனிதர்களுடைய சீடன் அல்ல. நான் இயேசுவின் சீடனை போல வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போமா? கர்த்தாவே, எங்களையே தருகிறோம் என்று அவரை பார்த்து அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். பரலோகம் நமக்கு பங்காக கிடைக்கும் போது எவ்வளவு பெரிய பாக்கியம். மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த நாளிலும் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய நல்ல பங்கு தேவை என்று அவருடைய சமூகத்திலே சொல்லுவோமா? கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். நாம் தந்தையோடு உரிமையோடு தந்தையோடு கேட்பது போல ஆண்டவரிடத்திலே பேசுவோமா? உலக நாடுகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய சுற்று வட்டாரத்திற்காக ஜெபிப்போம். புது வகையான டெல்டா பிளஸ் வைரஸ், இன்னும் கருப்பு பூஞ்சை, இன்னும் கொரோனாவின் தாக்கங்கள், இன்னும் பல யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பல காற்றுக்கள், பல இடங்களிலே வெள்ளத்தினாலே சேதங்கள், இப்படி கலக்கமான நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிற போது ஆண்டவரே, நோய் நொடியோடு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதியோடு
வீடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போதும் மூன்றாவது அலை எங்களை நெருக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உலகம் அனைத்திலும் இருக்கிற அனைத்து நாடுகளுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிகிறோம் அப்பா. இந்த பொல்லாத கொள்ளை நோய்களுக்கும் போராட்டங்களுக்கும் ஆபத்துக்களுக்கும் எங்கள் அனைவரையும் நாட்டையும் விலக்கி காக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களையே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம். உமது சிறைகளில் மறைவில் இருந்தால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை உண்டு, வெற்றியுண்டு, சுகமுண்டு, பாதுகாப்பு உண்டு என்று நாங்கள் அறிகிறோம். உம்முடைய சிலுவையின் நிழலிலே நாங்கள் எங்களையே தாழ்த்தி தருகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்குவீராக. சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஞானம், வளர்ச்சி, பலன் அனைத்து பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். கல்வி கூடங்கள் மூடியிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் தாமே மறுபடியுமாக கல்வி கூடங்கள் திறக்க ஆண்டவர் அருள் தருங்கப்பா. இன்னுமாய் பிள்ளைகள் பல நிலைகளிலே கல்வி கற்று வாழ்க்கையிலே உயர வேண்டும், வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. இருள் நிறைந்த உலகத்திலே தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிற போது ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு வெளிச்சத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள், வாலிபர்கள் இந்த நாட்களிலே பாவத்தோடு விளையாடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. போதைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிப செல்வங்கள் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. போதை அவர்களை தாக்காதபடி ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், மதுபானிகளே வாருங்கள் என்று பாதாளம் ஆ என்று வாயை திறந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரியவர்களும் உணர்ந்து கொண்டு மதுபானத்தை விட்டு விலகி ஓட ஆண்டவர் தாமே அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே எங்களை நாங்கள் தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அருள் தாரும். எந்த நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின் வாங்காதபடி ஒரு சீடனை போல முன்மாதிரியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் தூய ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் படுக்கையில் இருக்கிற முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. வேலை வாய்ப்பின்றி தவிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை செய்ய முடியாதபடி பல பலவீனங்களோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காதபடி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பல்வேறு இடங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் காண்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். திருமணங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், வீடு கட்ட ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவான பலனை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. குழந்தை பாக்கியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், இன்னும் இந்த நாட்களிலே தாய்மை அடைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்குவீராக. எங்கள் சரீரங்கள் உம்முடைய ஆலயம் அப்பா. இந்த சரீரத்திலே இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களும் இப்போதும் இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலும் இயேசுவின் குணமாக்குகிற வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையின் வழியாக தம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவீராக.
உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உமது கிருபை பெரியது, உமது இரக்கம் பெரியது. இந்த ஆராதனையிலே இயேசுவே என்னை குணமாக்கும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் குணப்படுத்துவீராக. இன்னுமாய் அனாதைகளாக இருக்கிற அன்பு பிள்ளைகள், உணவின்றி தவிக்கிறவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், கொரோனா நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆரோக்கியப்படுத்துவீராக. ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். எங்கள் ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம், ஆலயத்தின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குமரி பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம், பேராயத்தில் உள்ள ஒவ்வொரு ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆலயங்கள் திறக்கப்பட, எல்லோரும் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் அருள் தருவீராக. நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துவீராக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. உமது சித்தப்படியே நாட்டை ஆளுகை செய்கிறவர் நீர். உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, தேவைகளோடு இருக்கிற அத்தனை பேருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் அனைவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து வெற்றியோடு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ ஜெயங்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் அனைவருடைய தேவைகளையும் சந்திக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் வைக்கப்பட்டிருக்கின்ற நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கான உயர்கல்விகளை தேடுகின்ற நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக 12ஆம் வகுப்பு கல்வியை நிறைவு செய்த பிள்ளைகளுக்கு உயர்கல்விகளிலே பிள்ளைகளை இணைப்பதற்காக ஆயத்தப்படுகின்ற ஒரு உன்னதமான காலம் இந்த நாட்கள். அன்பு நிறைந்தவர்களே, இந்த நாட்களிலே என்ஜினியரிங் ஃபீல்டில் உங்கள் பிள்ளைகளை இணைக்க விரும்புகிறவர்களுக்கு நம்முடைய கன்னியாகுமரி பேராயம் CSI இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தோவாளை கல்லூரி ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்காக தருகிறது. மிக சிறந்த உன்னதமான ஒரு கல்லூரி. குறிப்பாய் 26 ஆண்டு காலம் அகாடமிக் எக்ஸலன்ஸ் உடைய ஒரு கல்லூரி, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடைய ஒரு கல்லூரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உடைய ஃபேக்கல்டி நிறைந்த ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியில் இந்த வருடம் அரிய சிறப்பு மிக்க வாய்ப்புகளை நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு வழங்க இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய இல்லங்களிலே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பிள்ளைகளாக நீங்கள் என்ஜினியரிங் கல்லூரிக்கு செல்ல விரும்பினால் CSI என்ஜினியரிங் கல்லூரியிலே முழுவதுமாய் உங்களுக்கு இலவச கல்வியை வழங்குவதற்கு பேராயமும் கல்லூரியும் ஆயத்தமாக இருக்கிறது. அதை போல SC ST கோட்டாவிலே படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கும் முழுமையாய் இலவசமான கல்வியை தருவதற்கு பேராயமும் கல்லூரியும் ஆயத்தமாக இருக்கிறது. அதை போன்று நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு மிக மிக குறைந்த கட்டணத்திலே என்ஜினியரிங் கல்வியை வழங்குவதற்கான சிறப்பு வாய்ப்புகளையும் இந்த வருடத்திலே கல்லூரியும் பேராயமும் வழங்க ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த தொழுகையிலே பங்கெடுக்கின்ற பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் இன்னும் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுடைய இல்லங்களிலே
என்ஜினியரிங் கல்விக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த செய்தியை தெரியப்படுத்தி பேராயம் வழங்குகின்ற இந்த நல்ல வாய்ப்பை சிறப்பாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, அதை போல கடவுளுடைய பெரிதான கிருபையினாலும் நம்முடைய ஜெபத்தினாலும் நம்முடைய முயற்சிகளினாலும் அரசின் சிறந்த செயல்பாடுகளினாலும் கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கங்கள் குறைந்து வருகின்ற ஒரு நல்ல செய்தியை இப்போது நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் ஆண்டவருடைய சமூகத்திலே தனிமையாய் குடும்பமாய் கொரோனா தொற்று வியாதியின் தாக்கங்கள் முற்றிலும் நீங்கி போக வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். வருகின்ற நாட்களிலே ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் ஆலயங்களிலே ஒன்றாய் கூடி ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும். அதற்குரிய வாய்ப்புகளை கடவுள் கிருபையாய் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தினமும் மன்றாடுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் ஆராதனையிலே சிறப்பாய் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான இறை ஆசிகளை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இப்போது ஆராதனை பாடல் புத்தகத்திலே 173வது பாடலை இணைந்து பாடுவோம். 173வது பாடல். இன்னமும் தாமதமேன் இன்ப சத்தம் கேளாயோ, இன்னலின்றி காத்திட இன்றுன்னை அழைக்கிறாரே என்கிற பாடல். இன்னமும் தாமதமே இன்ப சத்தம் கேளாயோ, இன்னலின்றி காத்திட இன்றுன்னை அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவனுண்டே, நீங்கிட அவர் அன்பையே நாடி நீ வந்திடாயோ. கல்வாரி மேட்டினிலே கரங்களை விரித்தவராய் காத்துனை ரட்சித்திட கனிவுடன் அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவனுண்டே, நீங்கிட அவர் அன்பையே நாடி நீ வந்திடாயோ. லோகத்தின் இன்பமெல்லாம் மாறிடும் கனப்பொழுதே, மாறிடாதே சரிசூ மாண்டுடன் அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவனுண்டே, நீங்கிட அவர் அன்பையே நாடி நீ வந்திடாயோ. நாளை முன்னாளாகுமோ நாடாயோ நாதனை நீ நாசலுவை விட்டிட நாதன் அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவண்டை நித்திய ஜீவனுண்டே, நீங்கிட அவர் அன்பையே நாடி நீ வந்திடாயோ. அன்புக்குரியவர்களே, இருக்கின்ற இடங்களிலே தலைவணங்கி இந்த நாளிலும் ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகள் என்னோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அத்தனை பிள்ளைகளும் ஜெபியுங்கள். அன்பு கடவுளே,
ஆத்மீக உணவு என்னும் உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை போஷிக்கிறவரை, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உயிர் மீட்சியின் அனுபவங்களுக்கு நேராய் வழிநடத்தி செல்லுகிறவரை, இந்த நாளிலும் இந்த செய்தி நேரம் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற நேரமாய், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உணர்ந்து கொள்ளுகிற நேரமாய் அமைய தூயாதி தூயவ எங்கள் மத்தியிலே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். பேசுகிற அடியவனை உம்முடைய கரத்தின் கருவியாய் மாத்திரம் பயன்படுத்தும். கேட்கின்ற எங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் வழியாய் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் காணொளி காட்சியின் வாயிலாய் தொலைக்காட்சியிலும் யூடியூப் சேனலிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆவலோடு வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் தந்தை, மைந்தன், தூயாவியருமாயிருக்கிற திரியேக கடவுளுடைய பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஜூன் மாதத்தின் நிறைவு பரிசுத்தமான ஓய்வு நாளாக இந்த நாளை நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த நாள் தென்னிந்திய திருச்சபை நினைவு கூறுகின்ற பொருள் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். இந்த நாளிலே இந்த செய்திக்கு நான் தருகின்ற தலைப்பு த கால் அண்ட் காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்துக்கான அழைப்பும் விலையும் என்று சொல்லுகின்ற பொருளை மையப்படுத்தி இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை அடங்கிய பகுதிகளிலே ஆண்டவர் கற்றுத் தருகின்ற உண்மைகளை அடியவன் ஆண்டவருடைய துணையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அநேக பிள்ளைகள் நீங்கள் டிவி சேனல் வழியாகவும் யூடியூப் சேனல் வழியாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்றீர்கள், தொழுகைகளிலே பங்கெடுக்கின்றீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் சிறப்பாக பாராட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களுக்கு தருகின்ற அழைப்பு என்னவென்றால், சீடர்களாக வாழ வேண்டும், சீடர்களுக்குரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அநேக இடங்களிலே அநேக திருமுறை பகுதிகளிலே அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறார். ஆனால் இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட திருமுறை பகுதி அவைகளிலே ஒரு சிறப்புமிக்க திருமுறை பகுதியாக காணப்படுகிறது. இந்த திருமுறை பாடத்திலே ஆண்டவர் அதிகமாய் வலியுறுத்துகின்ற, அழுத்தமாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் டிசைபிள்ஷிப், சீடன், சீஷி என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை அழுத்தமாய் சொல்லுகின்றார். 3 முறை திரும்ப திரும்ப அதை சொல்லுகின்றார். 26வது வசனத்திலே, 27வது வசனத்திலே, 33வது வசனத்திலே திரும்ப திரும்ப சீடன் என்று சொல்லுகின்ற வார்த்தையை அழுத்தமாய் சொல்லுகின்றார். சீடத்துவம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. புதிய ஏற்பாட்டிலே அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை சீடன், சீடத்துவம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு கருப்பொருள் என்பது, ஒரு முக்கியமான பொருள் என்பது சீடத்துவம். பான்ஹோஃபர் என்று சொல்லுகின்ற இறையியலாளர் இதை குறித்து மிக அழகாக சொல்லுகின்றார். Christianity without discipleship is always Christianity without Christ என்று சொல்லுகின்றார். சீடத்துவம் இல்லாத கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவத்துக்கு சமம் என்று சொல்லுகின்றார். இந்த நாள் திருமுறை பாடத்திலே இந்த சீடத்துவத்திற்கான அழைப்பும் சீடத்துவத்திற்கான விலையையும் குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக கற்றுத் தருகின்றார். ஆண்டவருடைய
துணையோடு ஆண்டவருடைய அருளோடு இந்த வார்த்தையை ஜெபத்தோடு கேளுங்கள். அன்பானவர்களே, முதல் வசனம் 25வது வசனத்திலே ஆண்டவர் கற்றுத்தருகின்ற உண்மை என்னவென்றால், இந்த அழைப்பு யாருக்குரிய அழைப்பு என்பதை கற்றுத்தருகின்றார். கால் டு whom, யாருக்கு இந்த அழைப்பு என்பதை சொல்லுகின்றார். வசனத்தை படிக்க கேளுங்கள். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து இந்த அழைப்பை கொடுக்கின்றார். அங்கே கூடி வந்த திரள் கூட்டமான ஜனங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த மக்கள் யார், இந்த நிகழ்ச்சி எங்கே நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்ற போது மட்டும்தான் இந்த அழைப்பின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி செல்லுகின்ற பயணத்திலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. லூக்கா நற்செய்தி நூலின்படி லூக்கா 9வது அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணி எங்கே நடைபெறுகிறது என்றால், கலிலேயா திருப்பணியை நிறைவு செய்துவிட்டு எருசலேம் நோக்கி செல்லுகின்ற பாதைகளிலே நடைபெறுகின்ற திருப்பணியை தான் லூக்கா ஆசிரியர் 9வது அதிகாரத்திலிருந்தே சொல்லி வருகின்றார். இந்த 14வது அதிகாரம் எங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சி என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக செல்லுகின்ற பாதையிலே பரிசேயர்களுடைய தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்திற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் இதை படித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை அப்போது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இது என்றைக்கு நடைபெறுகிற நிகழ்ச்சி என்றால், ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுடைய தலைவனாகிய ஒருவனுடைய இல்லத்திலே விருந்திற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த விருந்திற்கான அழைப்பின் நோக்கம் என்பது சரியானது அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிழ்ச்சியோடு அழைத்த விருந்து அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விருந்து என்று சொல்லி அந்த முதல் வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற வேளையிலே புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கே ஒரு நீர்க்கோவை வியாதியஸ்தன் அந்த இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றான். லூக்கா ஒரு வைத்தியர், ஒரு மருத்துவர். ஆகவே லூக்கா நற்செய்தி நூலிலே அவர் அந்த வியாதியை குறித்து சொல்லுகின்ற போது மிக அழகாக சொல்லுவார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் அந்த வியாதிகள் என்ன வியாதிகள் என்பது சரியாய் அறிந்திருந்தவர். ஒரு மருத்துவரானபடியினால் லூக்கா நற்செய்தி நூலிலே வியாதியஸ்தர்களை குறிப்பிடுகின்ற போது மிக அழகாக குறிப்பிடுவார். இங்கே இந்த மனிதன் யார் என்றால், நீர்க்கோவை வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். ட்ராப்சி வியாதி என்று சொல்லுவார். He was suffering from abnormal swelling என்று சொல்லுகின்ற ஒரு வியாதியினாலே இவன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்தமான ஓய்வு நாள். ஆகவே இயேசு கிறிஸ்து இப்போது இந்த மனிதனை காண்கின்ற போது அவனை சுகப்படுத்துவாரா இல்லையா என்பதை பார்க்கும்படியாக இவர்கள் ஆவலோடு இருக்கின்றார்கள். சுகப்படுத்தினார் என்று சொன்னால் அந்த யூத சட்டப்படி ஓய்வு நாளிலே செய்யக்கூடாத காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி குற்றப்படுத்தலாம். ஒருவேளை அவன் கேட்டும் அவனுக்கு சுகம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவர் இரக்கமற்றவர் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லுகின்ற மனநிலையிலே தான் அந்த விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் 6 வசனங்களிலே கற்றுக்கொள்ளுகின்றோம். 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலே விருந்தாளிகள், விருந்துக்கு வருகின்ற விருந்தாளிகள் எல்லாம் எப்படி அமர்ந்திருக்க வேண்டும், இருக்கைகளிலே
தவறாய் பிரபலமடைய கூடாது என்பதை குறித்த ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். இவைகளை எல்லாம் நான் விளக்கவில்லை. விளக்கினால் நாம் படித்த திருமறை பகுதியை சரியாக உங்களுக்கு கற்றுத்தர முடியாது. ஒரு இன்ட்ரோடக்ஷனாக அவைகளை நான் சொல்லி போகின்றேன். 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை விருந்து கொடுப்பவர் எப்படி விருந்தை கொடுக்க வேண்டும், யாரை அழைக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் உபதேசம் கொடுக்கிறார். 15வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு ஒரு பெரிய விருந்து பற்றிய ஒரு உவமையை கற்றுக் கொடுக்கிறார். இப்படி இத்தனை நிகழ்ச்சிகளும் அந்த பரிசேயனுடைய இல்லத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. இப்போது 25வது வசனம் எங்கே வருகிறது என்றால், அந்த பரிசேயனுடைய இல்லத்திலே இத்தனை நிகழ்ச்சிகளையும் நிறைவு செய்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீட்டை விட்டு வெளியேறுகிறார். எருசலேம் நோக்கி மீண்டும் பயணிப்பதற்காக அந்த வீட்டிலிருந்து அவர் புறப்படுகிறார். அந்த புறப்படுகின்ற போது அவரை சுற்றி அவருடைய பின்னால் திரள் கூட்டமான மக்கள் இருக்கின்றார்கள். லார்ஜ் கிரவுட் என்று திருமறை சொல்லுகிறது. மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் என்று திருமறை சொல்லுகிறது. thousands ஆஃப் பீப்புள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த ஆண்டவருடைய பயணத்திலே ஆண்டவரை சுற்றி அல்லது ஆண்டவருக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு தான் சீடத்துவத்திற்கான அழைப்பு. ஏன் இந்த மக்களுக்கு கொடுத்தார்? ஏன் இந்த மக்களுக்கு சீடத்துவத்திற்கான அழைப்பை கொடுத்தார்? ஏனென்றால் இந்த கூட்டத்திலே வந்திருக்கின்ற மனிதர்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தார். இவர்கள் உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று வந்த கூட்டம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று வந்த கூட்டம் அல்ல என்பதை அறிந்திருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்காய் சீடத்துவத்திற்கான அழைப்பை கொடுக்கிறார். இந்த மக்கள் கூட்டமெல்லாம் சரீரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு சுகத்திற்காக வந்த மக்கள் கூட்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லுகின்ற இடத்திலெல்லாம் பசியோடு இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்கிறார் என்று சொல்லி உணவுக்காக வந்த மக்கள் கூட்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பொலிட்டிக்கல் கிங், உலகை ஆள்வதற்காக வந்த ஒரு ராஜா என்று நினைத்து அவருடைய ஆட்சியிலே நாம் பங்கெடுக்க வேண்டும், ஆகவே அவரை பின்பற்றி சென்றால் நமக்கு இந்த உலகத்திலே சுகமான சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி எண்ணி வந்த மக்கள் கூட்டம். இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர்களுடைய உள்ளத்தை அறிந்திருந்தார். இந்த எருசலேம் நோக்கி செல்லுகின்ற பயணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள் எல்லாம் பரிசேயர்களுடைய கபட பக்திகளை வன்மையாக கண்டித்த போதனைகளாக இருந்தது. ஆகவே பரிசேயர்களை இவர் கண்டித்து பேசுவதை கேட்டு சந்தோஷப்படுவதற்காக வந்த மக்கள் கூட்டம். ஆகவே இந்த அனைத்து மக்களையும் பார்த்து ஆண்டவர் சீடத்துவத்திற்கான அழைப்பை கொடுக்கிறார். எல்லாருக்கும், குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல. இஃப் எனி ஒன் கம்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனம் சொல்லுகிறது. எல்லோருக்கும், யார் என்னிடத்தில் வந்தாலும் எல்லோருக்குமான அழைப்பு. அது படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், யூதனாக இருக்கலாம், புறஜாதியாக இருக்கலாம். யார் என்னிடத்தில் வந்தாலும் அவர்களுக்கான அழைப்பு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். கூடி வந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை குறித்த கோட்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் என்னோடு இப்படி கூட்டமாய் வந்திருப்பதனாலே நான் சந்தோஷப்படவில்லை. நீங்கள் நித்தியத்துக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும், அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் என்னுடைய நோக்கம். அல்லாம என்ன சுற்றி நான் போற இடத்துல எல்லாம் நீங்கள் கூட்டமாய் வருவதனால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் என்னோடு கூட இருந்தாலும் நீங்கள் நரகத்துக்கு தான் போய்விடுவீர்கள். ஆகவே என்னோடு கூட வருகின்ற பிள்ளைகள் எப்படி என்னிடத்திலே வர வேண்டும், எப்படி என்னை பின்பற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கிறார்.
இந்த திருமறை பகுதி மிக மிக புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு திருமறை பகுதி. ஆகவே இந்த வசனங்களை நான் மிக தெளிவாக உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நாம் படித்த 11 வசனங்களும் நம்மை அதிகமாய் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வசனங்கள், மிகவும் கிரிட்டிக்கலான வசனங்கள் இந்த வசனங்கள். ஆகவே சீடத்துவத்திற்கான அழைப்பை குறித்து, அதற்கான விலையை குறித்து நாம் மிக நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த திரள் கூட்டமான மக்களை பார்த்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? திரும்பி பார்த்து பேசுகிறார். அப்படின்னா அவர் முன்னால போறாரு, பின்னாலதான் கூட்டம். ஆகவே அவர் அப்படியே நின்றார். நின்று கொண்டு அவர் மக்களை பார்த்து திரும்பினார். திரும்பி பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள், கேட்ட பிற்பாடு முடிந்தால் என்னை பின்பற்றி வாருங்கள். எவ்வளவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடி வந்த ஜனங்களுக்கு ஆத்மீக உண்மையை கற்றுக் கொடுப்பதற்கு விரும்புகிறார். நான் சொல்லுவதை கேளுங்கள், கேட்டு உங்களால் பின்பற்றி வர முடிந்தால் மட்டும் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே அழைப்பு எல்லோருக்கும் உரியது. அழைப்பு எல்லோருக்கும் உரியது. ஆனால் இந்த அழைப்பு எதற்கு என்பதை அடுத்த வசனங்களிலே கற்றுத் தருகிறார். அழைப்பு எதற்கு? கால் ஃபார் வாட் பர்பஸ்? எதற்காக அழைக்கிறார்? சீஷனாய் சீஷியாய் இருப்பதற்கு, டு பிகம் ஹிஸ் டிசைபிள். 3 முறை இதை சொல்லுகிறார். இந்த 11 வசனங்களுக்குள்ளே 3 வசனங்களை இதற்காக மட்டும் பயன்படுத்துகிறார். என்னுடைய அழைப்பு நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது என்ன பின்பற்றி நீங்க கூட்டம் கூடி வர வேண்டும் என்பதற்காக அல்ல. நீங்கள் டிசைபிளாக மாற வேண்டும், என்னுடைய சீடர்களாக மாற வேண்டும், என்னுடைய சீஷிகளாக மாற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். இதை இன்றைய தலைமுறைக்கு திருச்சபைகள் சரியாய் கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் இன்றைய இளைய தலைமுறைகள் ஆபத்துகளில் இருக்கின்றார்கள். நம்முடைய அழைப்பு என்பது கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்ற அழைப்பு அல்ல. நம்முடைய அழைப்பு என்பது டிசைபிளாக மாற வேண்டும், சீடர்களாக மாற வேண்டும், சீஷிகளாக மாற வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். டிசைபிள் என்று சொல்லுகின்ற வார்த்தை ஒரு மிக சிறந்த வார்த்தை. திருமுறையிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளிலே மிக சிறந்த ஒரு வார்த்தை டிசைபிள், சீடர்கள். இந்த டிசைபிள் என்ற வார்த்தை அதனுடைய ரூட் வேர்ட் என்னன்னா டிசிப்ளின். டிசிப்ளின் என்று சொல்லுகிற அந்த ரூட் வேர்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல் தான் டிசைபிள். டிசிப்ளின் என்று சொன்னால் நமக்கு தெரியும், ஒழுங்கு, கட்டுப்பாடு. இப்படின்னா இப்படிதான். சீடர்கள் என்று சொல்லுபவர்கள் எப்படியும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இதனுடைய கிரேக்க பதம் என்னவென்றால் மெத்தட்டேஸ் தான் இந்த சீடர்களுக்குரிய கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தையினுடைய ரூட் வேர்ட் என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ், கணக்கு. கணக்குனா நமக்கு நல்லா தெரியும். 4 3 கூட்டினா எத்தனை தான் வரும்? 7 தான் வரும். அது ஒரு கால் 8 ஆகாது, அது ஒரு கால் 6 ஆகாது. ஆகவே அந்த டிசைபிளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அவ்வளவு முக்கியமான வார்த்தை. இப்படின்னா இப்படிதான், இப்படின்னா இப்படிதான் வாழணும். அப்படி வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சீடர்கள் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா குருவிடமிருந்து கற்றுக்கொள்பவர்கள், ஸ்டூடெண்ட், மாணவர்கள், குருவை பின்பற்றுகிறவர்கள், குருவிடமிருந்து கற்றுக்கொள்வதை வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறவர்கள். That means Christ like life. இயேசுவை போல வாழ வேண்டும். இயேசுவை போல வாழ்வதற்காகத்தான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லாம நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை தரிப்பதற்காக இயேசு நம்மை அழைக்கவில்லை. அவர் ஒரு சமயத்தை ஸ்தாபிக்கவில்லை. அவருடைய அழைப்பு எல்லாம் அவரை போல ஜனங்கள் வாழ வேண்டும், அவரை போல இந்த உலகத்திலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ வேண்டும். அதற்கான அழைப்பு. அப்போஸ்தலர்
11வது அதிகாரம் 26வது வசனம் ஒரு சிறப்பு மிக்க வசனம். அந்த வசனத்தை அத்தனை பிள்ளைகளும் அதை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை படிக்க கேளுங்கள். அவர்கள் ஆ, ஒரு வருஷ காலமாய் ஆ, சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதலிலே அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது யாரால் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் வாழ்ந்த மக்களை பார்த்த மற்ற ஜனங்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்களை அழைத்தார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு என்பது நாம் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பது அல்ல, அவருடைய டிசைபிளாக வாழ வேண்டும் என்பது, அவருடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்பது. சீஷர்கள் ஆவதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்தார். நாம் கிரேட் கமிஷன் என்று சொல்லுகின்ற மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனங்கள் மிக உன்னதமான வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீஷர்களுக்கு கட்டளையாய் சொல்லி போன கடைசி கட்டளை என்னவென்றால், நீங்கள் உலகமெல்லாம் புறப்பட்டு சகல மக்களினத்தாரையும் சகல ஜாதிகளையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுங்கள் என்று அவர் கட்டளை கொடுக்கவில்லை, சீடர்களாக மாற்றுங்கள். நீங்கள் உலகத்தின் எல்லா மனிதர்களையும் சீடர்களாக மாற்றுங்கள். சீடர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு அந்த பகுதியிலே விளக்கம் கொடுக்கின்றார். இதே மார்க்கு ஆசிரியரும் சொல்லுகின்றார். மார்க்கு 16வது அதிகாரம் 15-16 வசனத்திலே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண வேண்டும். preach the gospel. what is gospel? Jesus Christ is gospel. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தியாக பலியானார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி நான் அறிக்கை செய்கின்ற போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிப்பு, faith alone, விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு. அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும், சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இது ஒரு செயல். இரண்டாவது செயல் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். அவர்கள் கடைபிடிக்கணும். என்னுடைய வாழ்க்கையை அவங்க காப்பி பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையை அவங்க இமிட்டேட் பண்ணணும், என்னுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் ஒபே பண்ண வேண்டும். அப்படியானால் வாட் இஸ் த கோல் ஆஃப் சர்ச்? சர்ச்சினுடைய நோக்கம் என்ன? சபையினுடைய நோக்கம் என்ன? டு மேக் டிசைபிள். உலகத்தின் ஜனங்களை சீடர்களாக மாற்றுவதுதான் சபையின் நோக்கம். அப்படியானால் what is the goal of disciple? சீடர்களின் நோக்கம் என்ன? to become like Jesus Christ. ஆண்டவரை போல வாழுகின்ற வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, ஆகவே அழைப்பு எல்லோருக்கும். ஆனால் எதற்காக அழைப்பு? not to become Christian but to become disciple. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக சீஷிகளாக வாழ்வதற்குத்தான் அழைப்பு. அடுத்த வசனங்களிலே வாட் ஆர் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், இந்த சீடத்துவத்திற்கான விலைகள் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகின்றார். தேர் ஆர் 3 cost, 3 விலைகளை குறித்து இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகின்றார். இந்த நாளிலே ஒரு விலையைத்தான் உங்களுக்கு நான் கற்றுத் தருகின்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த செய்தியிலே அடுத்த 2 விலைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த வசனங்கள் மிகவும் நம்மை குழப்பக்கூடிய வசனங்கள், அதை தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே முடிந்த அளவுக்கு தெளிவாக அதை உங்களுக்கு கற்றுத்தர ஆண்டவருடைய கிருபையினால் பிரயாசப்படுகின்றேன். 26வது வசனத்தை படியுங்கள். என்னிடத்தில் வந்து
தன் தகப்பனையும் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். புரிந்து கொள்வதற்கு கடினமாய் இருக்கிறதல்லவா? அழைப்பு எதற்கு? சீஷனாய் வாழ்வதற்கு, சீஷியாய் வாழ்வதற்கு. ஆனால் இங்கே இந்த வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ சீஷனாய் வாழ வேண்டுமானால், சீஷியாய் வாழ வேண்டுமானால் நீ விலை கொடுக்க வேண்டும். விலை கொடுக்காதவளால் சீஷியாய் வாழ முடியாது என்று சொல்லுகிறார். இப்போது நமக்கு சந்தேகம் வருகிறது அல்லவா? இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்வதற்கு பல குழப்பங்கள் இருக்கிறது அல்லவா? எனக்கு கேள்வி எழும்பியது, அப்படியானால் do we have to pay something to get salvation? ரட்சிப்புக்காக நாம் எதையாகிலும் செலுத்த வேண்டுமோ? ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பே பண்ண வேண்டுமோ? ஏதாவது விலை கொடுக்க வேண்டுமோ என்ற கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது அல்லவா? அந்த கேள்விக்கான பதில் நோ. ஏனென்றால் ரட்சிப்புக்காக நாம் விலை கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக விலை கொடுத்தார். நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நமக்காக சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். அவர் கல்வாரி சிலுவையிலே தியாக பலியாக மாறி நம்மை விலைக்கு வாங்கினார். ஆகவே நாம் விலை கொடுக்க தேவையில்லை. நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் மரணத்திலிருந்து தப்புகிறோம். ஆத்மீக மரணத்திலிருந்து தப்பி பிழைக்கிறோம். இதை எபேசியர் 2வது அதிகாரத்திலே எபேசிய ஆக்கியோன் மிக அழகாக சொல்லுகின்றார். இந்த வசனங்களை நீங்கள் இல்லத்தில் இருந்து படியுங்கள். முதல் 9 வசனங்களிலே அதில் 8, 9 வசனத்தை இப்போது நாம் அதை படிக்க கேட்கலாம். படியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். மிக கவனமாக கவனியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இது உங்களால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. கிரியைகளினால் உண்டானது அல்ல. பாவத்திலே மரித்தவர்களாயிருந்த உங்களை, நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடு மரணத்தினால் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். இது நம்முடைய கிரியைகளினால் அல்ல. that is grace of God. ஆண்டவருடைய கிருபையினால். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ஜீவன் தந்தார் என்று சொல்லி எந்த நாவுகள் அறிக்கை செய்யுமோ அத்தனை பிள்ளைகளும் ரட்சிப்பை பெறுகின்றார்கள். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட நாம், அப்படி ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நாம் விலை கொடுக்க வேண்டும். இப்ப மீண்டும் நமக்கு சந்தேகம் வருகிறது. என்ன பாஸ்டர், ரட்சிப்புக்கு விலை இல்லைன்னு சொல்றீங்க, இப்ப சொல்றீங்க விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்றீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் ரட்சிப்பு இலவசம் என்று சொல்லுகிறார். இங்கே ரட்சிக்கப்பட்ட நீ விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு எளிமையான உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த விளையாட்டுகளிலெல்லாம் நல்ல திறமை படைத்த பிள்ளைகள், விளையாட்டு துறைகளிலே சிறந்து விளங்குகின்ற பிள்ளைகள் உயர் கல்விக்காக அப்ளை பண்ணுகின்ற போது உயர்ந்த பல பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டி அல்லது இந்த தலை சிறந்த கல்லூரிகளிலே இந்த பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற பிள்ளைகளுக்கு அந்த கல்லூரி எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கும். டியூஷன் ஃபீஸ் இலவசம்,
ஃபுட் இலவசம், லாட்ஜிங் இலவசம், டிராவலிங் இலவசம், அந்த விளையாட்டு சம்பந்தமான கிட்டுகள், அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இலவசம். நீ ஒன்றும் பே பண்ண வேண்டாம். எல்லாம் கல்லூரி பார்த்து கொள்ளும், எல்லாம் பல்கலைக்கழகம் பார்த்து கொள்ளும். ஏனென்றால் அந்த கல்லூரி, அந்த பல்கலைக்கழகம் உன்னை விலைக்கு வாங்கியது. நீ படிக்கின்ற காலம் முழுமையும் உனக்கு இலவசம், அத்தனையும் இலவசம். ஆனால் நீ என்று முதல் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறாயோ அன்று முதல் நீ அந்த கல்லூரிக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாய் வாழ வேண்டும். அந்த கல்லூரி தான் உன்னை டிக்டேட் பண்ணும். நீ எப்ப எழும்பணும், எப்ப கிரவுண்டுக்கு போகணும், எப்ப ஓடணும், நீ என்ன ஃபுட் சாப்பிடணும், நீ எப்ப தூங்கணும், எல்லாம் நிர்ணயம் பண்ணுவது அந்த கல்லூரி, அந்த பல்கலைக்கழகம். அதை போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவை பாடு மரணத்தால் நம்மை விலைக்கு வாங்கிவிட்டார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மட்டும் போதும். ரட்சிப்பு இலவசம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய விருப்பப்படிதான் வாழ்ந்தாக வேண்டும், அவருடைய சித்தப்படிதான் வாழ்ந்தாக வேண்டும், அவருடைய கட்டளைப்படிதான் வாழ்ந்தாக வேண்டும். தட் இஸ் காஸ்ட், நாம் கொடுக்க வேண்டிய விலை. இப்போது நீங்கள் இந்த வசனத்தை புரிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகின்றேன். அடுத்து வாட் எ காஸ்ட், நாம் கொடுக்க வேண்டிய விலை என்ன என்பதை இந்த வசனம் சொல்லுகின்றது. மீண்டும் அந்த வசனத்தை ஒரு முறை படிக்க கேளுங்கள். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்க வேண்டும், எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். வெறுக்காதவர்கள், அந்த விலையை கொடுக்காதவர்கள் எனக்கு சீஷராய் இருக்க மாட்டார்கள். அடுத்த கன்ஃபியூஷன், அடுத்த சந்தேகம். ஏனென்றால் பைபிள் முழுக்க முழுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க லவ்வை பத்தி பேசுகிறார், அன்பை குறித்து பேசுகிறார். நீ எல்லோரையும் நேசிக்க வேண்டும், எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும். ஈவன் உன்னை எதிர்க்கின்ற சத்துருக்களை கூட, உனக்கு இருக்கிற எதிரிகளை கூட நீ நேசிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் இந்த வசனத்திலே ஏன் சொந்த குடும்பத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நெகட்டிவ் சென்ஸ்ல ஆண்டவர் பேசின வார்த்தை அல்ல. நீ டிஸ்லைக் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் பேசின வார்த்தை அல்ல. எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட வார்த்தை, மிகைப்படுத்தப்பட்டு கேட்பவர்கள் ஷாக் ஆகக்கூடிய நிலைமையிலே சில மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இலக்கணத்திலே நாம் படிக்கிறோம். அதை போல ஆண்டவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை தான் ஹேட். உன்னுடைய மனைவியை ஹேட் பண்ணு, உன்னுடைய தகப்பனை ஹேட் பண்ணு, உன்னுடைய தாயை ஹேட் பண்ணு. நோ, இது நெகட்டிவ் சென்ஸ்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை அல்ல. ஆகவே இந்த வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நாம் குழம்பி போய்விடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க எல்லோரையும் நேசிக்க சொன்னவர். பிரதான கற்பனைகள் 10 கற்பனைகளிலே கூட ஒரு கற்பனை யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்திலே 5ஆம் கற்பனையாக சொல்லப்பட்டது, உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எல்லோரையும் நேசி, ஈவன் உன்னுடைய சத்துருக்களையும் நீ நேசிக்க வேண்டும். அப்படிதான் நீ உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளுடைய போதனைகளிலே சொன்னார். யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிற வேளையிலே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே கூட அங்கே கைவிடப்பட்ட நிலைமையிலே நின்ற தாயை பார்த்து வேதனைப்பட்ட அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த தாயை பராமரிக்கும்படியாய் தனக்கு அன்பாயிருந்த சீடனான யோவானோடு சொல்லுகிறார், இதோ உன் தாய், நீ அந்த தாயை பராமரித்துக்கொள், பாதுகாத்துக்கொள், அந்த தாய்க்கு அடைக்கலமாக நீ இருக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர். ஆகவே நாம் நினைப்பது போன்ற அர்த்தம் அல்ல இந்த வசனத்திற்கு. அப்படியானால்
வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் திஸ் வாஸ்? இந்த வார்த்தைக்குரிய, இந்த வசனத்துக்குரிய சரியான பொருள் என்ன? லவ்லெஸ். இதற்கு ஒரு parallel-ஆன ஒரு வசனத்தை சிந்தித்துவிட்டு இந்த பகுதியை நாம் புரிந்து கொண்டால் இன்னும் எளிமையாக இதை புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனத்திலே இதற்கு parallel-ஆல் ஒரு வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். தகப்பனையாவது தகப்பனையாவது தாயையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகனையாவது மகளையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் என்னிலும் நேசிக்கிறவன் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படியானால் இந்த லூக்கா 14வது அதிகாரம் இந்த 26வது வசனத்தினுடைய சரியான பொருள் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாடுமரணத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாமே முதலிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். Jesus is primary in our life. Jesus is number 1 in our life. தகப்பனை தந்தது யார்? தாயை தந்தது யார்? மனைவியை தந்தது யார்? கணவனை தந்தது யார்? பிள்ளைகளை தந்தது யார்? சகோதரனை தந்தது யார்? சகோதரியை தந்தது யார்? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இந்த உறவுகளை எல்லாம் தந்த ஆண்டவர் உறவுகளை விட முக்கியமானவர். உறவுகளை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அதாவது உறவுகளை தந்தவரை நாம் நேசிக்க வேண்டும். அதுதான் சீடத்துவத்துக்கான விலை. That is cost. நாம் கொடுக்க வேண்டிய விலை. அதை ஆபிரகாம் செய்தார். அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று போற்றப்பட்டார். 100வது வயதிலே பெற்றெடுத்த புத்திரனையும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டது என்பதற்காக ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு பிள்ளைகளை உருவாக்க அவரால் முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த ஈசாக்கையும் பலி செலுத்த துணிந்தாரே. That is real love in God. உறவுகளை தந்தவரை விட உறவுகளை தந்தவர் முக்கியம். ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் இதை கடைபிடிக்க தவறிவிட்டது. ஆகவே ஆண்டவரை நாம் பின்பற்றினாலும் நாம் போய் சேரக்கூடிய இடம் பரலோக ராஜ்யம் அல்ல. பரலோக ராஜ்யத்தில் நாம் போக வேண்டுமானால் எல்லாவற்றிற்கும் முதலிடம் ஆண்டவராக இருக்க வேண்டும். முழுமையாய் அவரை நேசிக்க வேண்டும். அவன்தான் என்னுடைய சீடன், அவன்தான் என்னுடைய சிஷி. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே எபேசு திருச்சபை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்ன வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எபேசு திருச்சபை நல்ல குட் குவாலிட்டி இருக்கிறது. எபேசு திருச்சபையிலே பல நல்ல குணங்கள் இருக்கிறது, பல நல்ல செயல்கள் இருக்கிறது. அவைகளை எல்லாம் ஆண்டவர் பாராட்டுகிறார். உன்னிடத்தில் இருக்கிற இந்த குணங்கள் எல்லாம் வெரி குட், எக்ஸலன்ட், நான் அவைகளை பாராட்டுகிறேன், கனப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. மனம் திரும்பு. நீ எதிலே வீழ்ந்து போனாய்? இந்த அன்பு குறைவதற்கு எது காரணமாக அமைந்தது? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு எப்படி உன்னிடத்திலிருந்து போய்விட்டது என்று சொல்லி நீ நிதானித்து பார்த்து நீ வீழ்ந்து போன நிலைமையிலிருந்து மனம் திரும்பி வா. அப்பொழுது உனக்கு கிங்டம் ஆஃப் காட் கிடைக்கும், பரலோக ராஜ்யம் கிடைக்கும், தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும் என்று எபேசு திருச்சபைக்கு சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறார். நீ பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளை, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளையாய் அழைக்கப்பட்டு இருக்கிறார். ஆகவே ஜீசஸ் இஸ் பிரைமரி இன் யுவர் லைஃப்.
Jesus is number one in your life. Otherwise, no kingdom of God. Otherwise, உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை என்பதை இந்த வசனத்திலே சொல்லுகிறார். That is discipleshipக்குரிய காஸ்ட், நாம் செலுத்த வேண்டிய விலை. நமக்கு உறவுகளை தந்தவர் முக்கியமானவர். உறவுகள் நமக்கு தேவை, உறவுகள் நமக்கு வேண்டும். ஆனால் உறவுகளை நேசித்து நாம் ஆண்டவரை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் உறவுகளை தந்தவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அவரை நாம் நேசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அழைப்பு எல்லோருக்கும் உரியது. எதற்காக அழைப்பு? சீடர்களாய் வாழ்வதற்காய், சிஷ்யர்களாய் வாழ்வதற்காய். ஒரு மனிதன் சீடனாய் சிஷ்யாய் வாழ வேண்டுமானால் அவன் விலை கொடுக்க வேண்டும். என்ன விலை? எல்லா உறவுகளை விட மேலாய் இயேசுவை நேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த விலை கிரயங்களை குறித்து நாம் வருகின்ற செய்தியிலே அவைகளை கற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவர்களே, கேட்ட வார்த்தைகளை ஆழமாய் உள்ளத்திலே பதித்தவர்களாய் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் வண்ணமாய் கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 309வது பாடலை இணைந்து பாடுவோம். கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 309வது பாடல். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே என்கிற பாடலை இணைந்து பாடி ஆண்டவர் கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயினும் சகாயினும் நீயினும் உபாயினும், ஆயினும் சகாயினும் நீயினும் உபாயினும், நாயினும் எனக்கென்பான ஞானமான வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் ಬಂಧುಸಿ ಮೇಗಿದ, ತಂದೆ ತಾಯಿನಂ ಜനം ಬಂಧುಸಿ ಮೇಗಿದ, ಸಂದೋಡ ಸಕಲ ಯುಗ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯവും எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குலின் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலின் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே
இயேசுவே தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே போதக பிதாவுமின் போக்கினில் வரத்தினில் போதக பிதாவுமின் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிரியாளியும் மீட்பரும் என் பிரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதுரம் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருடைய கரங்களிலே உங்களை ஒப்பு கொடுக்கும் வண்ணமாய் உண்மையாய் ஆண்டவர் தந்த உணர்வுள்ள வார்த்தைகளை புரிந்து கொண்ட பிள்ளைகளாய் அதை வாழ்க்கையிலே அனுபவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து செபியுங்கள். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி பக்தன் பாடின வண்ணமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய சீடர்களாய், அவருடைய சிஷ்யர்களாய், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை போல இந்த உலகத்திலே வாழும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே புரிந்து கொண்டோமே. ஆண்டவர் நமக்கு கற்று தந்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதை புரிந்து கொண்ட நாம் இந்த உலகத்திலே சீடர்களாய் சிஷ்யர்களாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் நாம் விலை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. ரட்சிப்பு நமக்கு இலவசம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்காக நாம் விலை கொடுக்க வேண்டும். விலை என்னவென்றால் ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா உறவுகளை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்க வேண்டும். உறவுகளை விட உறவுகளை தந்த ஆண்டவர் மேன்மையானவர், அந்த ஆண்டவர் மகிமையானவர். அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் அவரை நேசித்து வாழ்வோம் என்று சொன்னார் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமான சீடர்களாய் சிஷ்யர்களாய் நம்மால் வாழ முடியும். நமக்கு பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம் உண்டு என்பதை ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளினூடாய் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, பல நேரத்திலே உறவுகளுக்காக நான் கெஞ்சின நேரங்கள் உண்டு. நல்ல மனைவி வேண்டும், நல்ல சகோதரன் வேண்டும், சகோதரி வேண்டும், நல்ல பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி நான் ஜபித்த நேரங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நல்ல உறவுகளை எனக்கு தந்த வேளையிலே உம்மை மறந்து போன தருணங்கள் உண்டு. ஆண்டவரே, உறவுகளை தந்த உம்மை நான் மறந்து வாழ்ந்த நேரங்கள் உண்டு. என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபியுங்கள். அந்த விலையை நாம் செலுத்தாவிட்டால் ஆண்டவருக்கு நாம் சீஷனாய் சிஷியாய் இருக்க முடியாது என்று சொல்லி அவருடைய வார்த்தைகள் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. இயேசுவே, எனக்கு நீர் தந்த உறவுகளுக்காக நன்றி அப்பா. எனக்கு தந்த தகப்பனுக்காய், தாய்க்காய், மனைவிக்காய், கணவனுக்காய், பிள்ளைகளுக்காய், சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி ஆண்டவரே.
ஆனால் இந்த உறவுகளிலே நான் வாழுகின்ற போது உம்மை மறந்து விடாதபடிக்கு இந்த உறவுகளை தந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமாக பிரைமரியாக, என்னுடைய வாழ்வின் அடிப்படையாக, என்னுடைய வாழ்விலே நம்பர் 1 நான் வைத்து அவரை நேசித்து வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அத்தனை பிள்ளைகளும் ஜெபியுங்கள். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, இந்த பரிசுத்தமான நாளிலோ ஆண்டவரே எங்களுடைய அழைப்பை எங்களுக்கு உணர்த்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சீடர்களாய் சிஷ்யர்களாய் வாழ்வதற்காய் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையோ ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவருக்கு உண்மையான சீடர்களாய் சிஷ்யர்களாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய அத்தனை பாக்கியங்களையும் தொடர்ந்தும் வருகின்ற நாட்களிலே ஆண்டவர் தந்தருளும்படியாய், தந்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஓய்வு நாள் தொழுகையிலே காணொளி காட்சியின் வாயிலாய் பங்கெடுத்து அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சந்தித்திருக்கின்ற புதிய வாரம் எங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையட்டும். நாங்கள் சந்திக்க இருக்கின்ற புதிய மாதம் எங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையட்டும். ஊரடங்கு தளர்வுகளின் நாட்களிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற போது ஆண்டவரே சிறப்பாய் எங்களுடைய வாழ்வை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள உம்முடைய கிருபையின் நிழலிலே நாங்கள் அடைக்கலம் கொண்டு எங்களுடைய பணிகளிலே ஈடுபட, எங்களுடைய பயணங்களிலே ஈடுபட சிறப்பாய் இந்த புதிய வாரத்திலே நாங்கள் வாழ தூயாதி தூயவர் எங்கள் அத்தனை பேருக்கும் உம்முடைய பேரருளை தந்து எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவன் புண்ணிய நாமத்திலே தாழ்பணிந்து வேண்டி நிற்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தந்தை, மைந்தன், தூயாவியருமாயிருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த கரத்திலே உங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்மை சீடர்களாய் வாழ அழைத்திருக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தந்தையாம் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் வருகின்ற சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சிறப்பாய் இந்த புதிய வாரத்திலே வாழுங்கள்.